ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பிஎன்ஜி ஃபைல்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ பிஎன்ஜி ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நீங்க கூகுள்ல போய் பிஎன்ஜி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி அப்படின்னா என்னன்னா போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக், அதான் ஷார்ட்டா உங்களுக்கு பிஎன்ஜி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்கான சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல இமேஜஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ இமேஜஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல பார்த்தீங்கன்னா எது பிஎன்ஜி ஃபைல் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். உதாரணத்துக்கு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்த பின்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கு இல்லையா? ஸோ வெறும் இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோக்கஸா இருக்கும். இங்க பாருங்க, இந்த இமேஜ்ல பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ முன்னால சப்ஜெக்ட் ஃபயர் மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த ஃபயர் மட்டும் தனியா நம்ம ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதான் பிஎன்ஜி ஃபைல். சரியா? ஸோ இப்படி பிஎன்ஜி ஃபைல்ஸை நீங்க எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர போறேன். இது நிறைய விதத்துல உங்களுக்கு செய்யலாம். ஒன்னு உங்களுக்கு போட்டோஷாப் மூலமா செய்யலாம், இல்லைன்னா பவர் பாயிண்ட் மூலமா செய்யலாம், இன்னும் நிறைய வழியில செய்யலாம். ஸோ சிம்பிளா உங்களுக்கு எப்படி ஒரு பிஎன்ஜி ஃபைல்ஸை கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தரேன். ஸோ போட்டோஷாப் உங்களுக்கு தெரியும்னா போட்டோஷாப்ல ஓபன் பண்ணி நியூ கொடுங்க. ஸோ ஒரு ஃபைலை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல நான் ஒரு சாம்பிள் எப்படி உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் சொல்லித்தரேன். சரியா? ஸோ இதுல போட்டோஷாப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இதுல போய் நீங்க என்ன ஷேப், என்ன இமேஜ் நீங்க கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த இமேஜை இப்ப நான் ஒரு சர்க்கிள் ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ இது ஒரு சர்க்கிள் ஷேப். சரியா? ஸோ எனக்கு இப்ப இந்த சர்க்கிள் மட்டும் தான் நான் சேவ் பண்ணணும், இந்த சர்க்கிளை மட்டும் ஒரு பிஎன்ஜி ஃபைலா சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இதுல போட்டோஷாப்ல உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டை நீங்க எடுத்து விட்டுட்டீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்க்கிள் மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்ப இதை நீங்க சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மட்ல சேவ் ஆஸ் கொடுத்தீங்கன்னா, அதாவது ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும் என்ன ஃபார்மட்ல சேவ் பண்றீங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பிஎன்ஜின்னு வருது இல்லையா? ஸோ பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிட்டு நீங்க நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன் இப்போதைக்கு. ஸோ டெஸ்க்டாப்ல சர்க்கிள். ஓகே, ஸோ இது ஓகே கொடுத்தாச்சு. ஓகேயா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப்ல இந்த சர்க்கிள் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்க்கிள் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த ஒயிட்டா இருக்கிறது பேக்ரவுண்ட் நினைச்சிடாதீங்க, இது பேக்ரவுண்ட் இல்லை. ஓகே, இது பேக்ரவுண்டா இல்லையான்னு சொல்லி நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த போட்டோஷாப் நான் ஓப்பன் பண்ணிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சாரி, க்ளோஸ் பண்ணல, நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி ஃபைலை நான் உங்களுக்கு இப்போ இதை எதுக்காக செய்யறேன்னா, பிஎன்ஜி ஃபைலை எப்படி உங்களுக்கு பிஎன்ஜி ஃபைல்னு சொல்லி டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக செய்யறேன். சரியா? ஸோ இப்போ நான் இந்த பிஎன்ஜி உங்களுக்கு பாருங்க, நான் இதை உங்களுக்கு நான் இதை செஞ்சு காட்டுறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ இப்போ நான் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பிஎன்ஜி ஃபைலை போட்டோஷாப்ல எடுத்து போடுறேன். ஸோ இந்த சர்க்கிளை நான் எடுத்து இந்த டாக்குமெண்ட்ல போட்டேன்னா பாத்தீங்களா உங்களுக்கு சர்க்கிள் மட்டும்தான் வருது. ஸோ இதை சுத்தி இருக்கிற பேக்ரவுண்ட் ஒன்றும் வரல இல்லையா? ஸோ இதான் பிஎன்ஜி. ஓகே, ஸோ இப்படித்தான் நம்ம பிஎன்ஜி ஃபைலை சேவ் பண்ணி வைக்கணும். தனித்தனியா நமக்கு தேவையானபடி ஷேப்ஸையோ இல்ல டிசைன்ஸையோ பிஎன்ஜியா சேவ் பண்ணி வைக்கலாம். சரியா? அடுத்தது இன்னும் ஒரு வழியில பிஎன்ஜி ஃபைல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்படின்னு கேக்குறீங்களா? அதையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன். நீங்க பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணி ஸோ பவர் பாயிண்ட்ல இப்ப நான் ஒரு பிஎன்ஜி ஃபைலை ரெடி பண்ண போறேன். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா நான் இதுல ஒரு ஷேப்பை கிரியேட் பண்றேன். ஓகே, இது நான் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கிரியேட் பண்ணலாம், எப்படி வேணா செய்யலாம். நான் ஒரு சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு சும்மா
ஷேப்ஸ் வச்சு சொல்லித்தரேன். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா ஓகே. ஸோ இதுல வந்து நான் நோ ஃபில் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை வந்து நான் பிஎன்ஜி ஃபைல சேவ் பண்ணோம் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி நான் பார்க்குறேன் சேவ் அஸ் பிக்சர் கொடுக்குறேன். இதுல போயிட்டு நீங்க பிஎன்ஜி ஃபார்மட், ஸோ பிஎன்ஜி தான் இருக்கு ஆல்ரெடி. சரியா? ஸோ இதை நான் வந்து டெஸ்க்டாப்ல பிஎன்ஜி 1. சரியா? இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன். சரியா? ஓகே. இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்ண அந்த இமேஜ் மட்டும் உங்களுக்கு சேவ் ஆயிருக்கு பாருங்க, பிஎன்ஜி ஃபைலா. ஸோ இதையுமே கூட நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டலாம். ஸோ எப்படி இது பிஎன்ஜியா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ இதுல நான் போட்டோஷாப்ல ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று. ஓகே. இப்போ நம்ம டெஸ்க்டாப்ல சேவ் பண்ண இந்த பிஎன்ஜி ஃபைல இது எப்படி பிஎன்ஜி ஃபைல் நான் உங்களுக்கு திரும்ப ஓபன் பண்ணி இதை காட்டுறேன். சரியா? ஸோ அதுக்கு நான் போட்டோஷாப் போறேன். நீங்க போட்டோஷாப் போகணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு நம்ம இதை ஷோ பண்றதுக்காக தான் உங்களுக்கு போட்டோஷாப் போறேன். சரியா? ஸோ இந்த ஃபைல நான் போட்டோஷாப்ல ஓபன் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஸோ பேக்ரவுண்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ இதுக்கு பேக்ரவுண்டே இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு வெறும் பிஎன்ஜி ஃபைல் தான். ஈவன் நான் இந்த இதோட பேக்ரவுண்ட போட்டோஷாப்போட பேக்ரவுண்ட மாத்தினா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்க, ஸோ உங்களுக்கு அதோட வித்தியாசம் தெரியும். ஸோ பாத்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து ஸோ இதுக்குள்ள இருக்கிற இதோட பேக்ரவுண்ட் அப்படியே இருக்கு, நான் போட்டோஷாப்ல வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ வெறும் இந்த ப்ளூ கலர் ஷேப் மட்டும்தான் பிஎன்ஜி ஃபைல். ஸோ நான் இதை எப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன் பாத்தீங்களா? ஸோ இதை இப்படித்தான் உங்களுக்கு பிஎன்ஜி ஃபைல் ஒர்க் ஆகும். சரியா? ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிஎன்ஜி ஃபைல்னா என்ன, பிஎன்ஜி ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரணுமா இருந்தா அதுல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.